Hi, hello, welcome to Talk and Mock. So this is Google Raj. So first of all, thanks for watching my video. ஸோ கண்டினியூவாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, நம்மளுடைய பெஸ்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ கீழே கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தீங்க. என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, சார் மணி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் வந்து எப்போ வந்து நீங்கள் போடுவீங்க, ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ அதுக்கு முன்னாடி அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா யூஸ் த கோட் டாக் அண்ட் மார்க். சரிங்களா, டாக் அண்ட் மார்க் அப்படின்ற கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% ஆஃப் வரும். ஸோ நீங்கள் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று பார்த்ததுல வந்து ஒரு ரெண்டு டவுட்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து அதிகமாக எல்லாருமே வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க. என்ன டவுட்ஸ் அப்படின்னா, ஸோ ஜென்ரல் கிராசிங்கும் ஸ்பெஷல் கிராசிங்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டீங்க. ஸோ நேற்று நம்ம கண்டினியூவாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அப்படியே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மேக்ஸிமம் புரியாமல் இருந்ததுனால நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்துடலாம், என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் கிராசிங் அப்படின்னா என்ன? ஸோ அதாவது இந்த நார்மலாக வந்து இந்த ஓப்பன் பியரர் செக்கோ, ஓப்பன் செக்கும் இந்த கிராசிங் செக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். பெய்டு ஒன்லி த்ரோ பேங்கர் அக்கௌண்ட், அதாவது பேங்கருக்கு முடியுமா, அதாவது கவுண்டர்ல நீங்க காசு வாங்க முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஓப்பன் செக்கும் கிராசிங் செக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா, கவுண்டர்ல காசா வந்து உங்களால வாங்க முடியாது. சரிங்களா, அக்கவுண்ட்ல மட்டும் தான் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து பேங்க் போறீங்க, கிராசிங் செக்கோட, அதாவது இந்த சைட்ல இந்த கிராஸ் போட்டுருக்காங்க இல்லையா, 2 பேரலல் லைன்ஸ் போட்டுருக்காங்க இல்லையா, ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ் லைன்ஸ். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பேரலல் லைன்ஸ் போட்டக்கூடிய செக்கை எடுத்துட்டு நீங்க பேங்க் போனீங்க அப்படின்னா மணியா கையில வாங்க முடியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, அடுத்தது ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் டிராவல் ஆகும். இது வந்து அக்கௌண்ட் பேய், அதாவது பேய் யாருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த பேயுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து மணி வந்து ஆகும். சரி, ஓகே, இதுதான் ஜெனரல் கிராசிங் அப்படின்றது. ஓகே, அப்ப ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்னா என்ன? ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்றது இதுவும் அதே சிமிலர் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு இது கையில அமௌண்ட் வாங்க முடியாது, அக்கவுண்ட்டுக்கு தான் போகும். பட் எந்த அக்கவுண்ட்டுக்கு போகும் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேய் இருக்காரு இல்லையா, ஒரு பர்சன் இருக்காருன்னா இவருக்கு நிறைய அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அப்ப எந்த அக்கவுண்ட்ஸ்க்கு வேணா கொண்டு போகலாம் இல்லையா, எந்த அக்கவுண்ட்டுக்கு வேணா, அவருடைய அக்கவுண்ட் எந்த அக்கவுண்ட்டுக்கு வேணா நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். ரைட், இப்போ நான் இப்ப மென்ஷன் பண்ணிட்டேன் எஸ்பிஐ அப்படின்றத போட்டு நான் இப்ப பேரலல் லைன்ஸ் போட்டேன் அப்படின்னா ஒன்லி இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நேம் இருக்கணும், இந்த நேம்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட், இந்த பர்சனுக்கான அக்கௌண்ட். இப்போ நான் இந்த இடத்துல எஸ்பிஐன்னு மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பர்சனுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதாவது நான் சொன்னது வந்து ப்ரீவியஸ் இதுல ஜெனரல் கிராசிங்ல வந்து இந்த பர்சனுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், அவர் எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன் கேஸ் இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா அந்த பர்சனுக்கு இப்போ நான் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் என்ன பேங்க் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கிளியரா புரியும் நினைக்கிறேன். அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்றது the payment should be made only to the banker whose name is mentioned in the crossing. சரிங்களா, அதாவது இந்த கிராசிங்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும் அந்த பேங்க்குக்கு மட்டும்தான் அவருடைய அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்பிஐ அப்படின்ற வேர்டு வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய நேம் வந்து இப்போ ஆர் கோகுல்ராஜ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா, ஸோ ஆர் கோகுல்ராஜ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐல எனக்கு இருக்கணும். சரிங்களா, எஸ்பிஐல நான் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கிராசிங். இப்போ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுனால இது அகைன் நம்ம ரிப்பீட் பண்றோம். ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகே, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ காய்கறி மார்க்கெட்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஸோ காய்கறிகள் அந்த இடத்துல கொண்டு வந்து விற்பாங்க அண்ட் தென் வாங்குவாங்க. ஓகேவா, டிமாண்ட், அதாவது டிமாண்ட் எனக்கு தேவை, நான் வாங்கணும் அப்படின்னா நான் வாங்குவேன் அண்ட் தென் கொண்டு போய் நான் சப்ளை பண்ணுவேன். அப்ப சப்ளை பண்றதும் வாங்குறதும் தான் அங்க வந்து ப்ராசஸ். அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல பையிங் அண்ட் செல்லிங், மெயின் கான்செப்டே வந்து பையிங் செல்லிங். சரிங்களா, பட் நான் என்ன பையிங் பண்றேன் என்ன செல்லிங் பண்றேன் அப்படின்னா ஃபினான்ஸை பை பண்றேன் செல் பண்றேன் அப்படின்னா அதை ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெஃபினேஷன். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் a market where trading of financial securities is made. It is a market of creation and exchange. சரிங்களா, அதாவது எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கிரியேஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசெட், அதாவது ஃபினான்சியல் அசெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், கிரியேஷன் பண்றேன், அவ்வளவுதான். Financial market helps to mobilizing the funds in the proper channelizing of them in most productive cases. அதாவது எங்க தேவைப்படுதோ அங்க வந்து மணியை வந்து மொபிலைஸ் பண்றதுக்கு, ஃபண்ட்ஸை வந்து மொபிலைஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு.
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய கிளாசிஃபிகேஷன். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல 2 டைப் இருக்கு. சரிங்களா? 2 டைப் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணி மார்க்கெட் ஒண்ணு, கேபிட்டல் மார்க்கெட் ஒண்ணு. இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன? எதை வச்சு 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளான விஷயம் டைம். சரிங்களா? டைமை வச்சு 2ஆ வந்து செப்பரேட் பண்றாங்க. அதாவது லெஸ் தென் 1 இயர், அதாவது 1 இயர்ன்றது 364 டேஸ், அதாவது 364 டேஸ் அப்படின்ற வேல்யூஸ் வரைக்கும் கொண்டு வராங்க. 1 இயர் வரக்கூடாது, 364 டேஸ். 365 இருக்கக்கூடாது. அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம மணி மார்க்கெட்னு சொல்லுவோம். மோர் தென் 1 இயர், 365 டேஸ் மேல இருக்கு, மோர் தென் 1 இயர் அப்படின்னா அதை வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். சரிங்களா? ஸோ மணி அதை பத்தி டீட்டெயில்டா இன்னும் வந்து நமக்கு கீழே போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். ஸோ இன்னைக்கு நம்ம மணி மார்க்கெட் மட்டும் தான் பார்க்க போறோம். கேபிட்டல் மார்க்கெட் போடும்போது அதை பத்தி டீடைல்டா இன்னும் கொண்டு போகலாம். ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஓ. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் செல் பண்றது வந்து ஓபன் பண்றது வந்து பிரைமரி மார்க்கெட். அண்ட் தென் வந்து அகைன் செல் பண்றது, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, வேற ஒருத்தர் விற்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து செகண்டரி மார்க்கெட்ல இருக்கும். இதுல வந்து 2 டைப் இருக்கு, டெப்ட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். அண்ட் தென் அகைன் செகண்டரி மார்க்கெட்லயும் டெப்ட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். தீஸ் ஆர் த டைப்ஸ். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறோம். ஸோ மணி மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மணி மார்க்கெட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து மணி மார்க்கெட் அப்படின்றது டைம் பீரியட், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். சரிங்களா? ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியை, நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியை கொண்டு வரதுக்கு தான் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் வந்து மணி மார்க்கெட் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதாவது மணி மார்க்கெட் இஸ் த காம்பனன்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ஒரு காம்பனன்ட் வேர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஹைலி லிக்விடிட்டி. ஹைலி லிக்விடிட்டி அப்படின்னா என்ன? ஓகே, ஹைலி லிக்விடிட்டி அண்ட் வித் ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி ஆர் ட்ரேடட். எனக்கு வந்து எமர்ஜென்சியா எனக்கு மணி தேவைப்படுது அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மணியை வந்து எடுத்துக்கலாம். அதாவது மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னா நான் ஒரு பில் வாங்குறேன், இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வந்து இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி பீரியட்னா ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ இருக்கும். அது ஷார்ட் டேர்ம் தான். சரிங்களா? அந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து எனக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே அதை நான் மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு கேஷ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செக் கொண்டு பேங்க்ல கொடுத்தேன்னா எனக்கு இமீடியட்டா கேஷ் வருது இல்லையா? இட்ஸ் அ லிக்விடிட்டி. எனக்கு மணியா வந்து கிடைக்குது. அந்த ஹை லிக்விடிட்டின்றது அதுதான். மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே நீங்க மணியா வந்து உங்களுக்கு கையில கிடைச்சிரும். அதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். மெயினா மணி மார்க்கெட் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி. பிகாஸ் எனக்கு 1 இயருக்கு உள்ள வந்து அதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். சரிங்களா? லெஸ் தென் 1 இயர். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மணி மார்க்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டி பில்ஸ், இது வந்து ட்ரெஷரி பில், ஷார்ட் ஃபார்ம்ல டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கேட்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மணி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. மணியோடைய மல்டிபிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மணியோடைய மல்டிபிள்ஸ் என்னன்னு கேட்கலாம். அண்ட் தென் டைம் பீரியட் என்ன? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட் என்ன அப்படின்றத கேட்கலாம். இந்த லிமிட்ஸ், மணியோடைய லிமிட்ஸ் அண்ட் தென் டைம் பீரியட், இது ரெண்டும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ டி பில், கமர்ஷியல் பில், கால் மணி, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அண்ட் தென் கமர்ஷியல் பில்ஸ், ரெப்போஸ், ரிவர்ஸ் ரெப்போஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே, டி பில். ஸோ ட்ரெஷரரி பில் அப்படின்றத சொல்லுவாங்க. டி பில் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஸோ டி பில்லுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ கூப்பன் பாண்ட். ஸோ இதே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ அதர் நேம் ஆஃப் டி பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு வேற ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கேட்கலாம். இது மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் பாரோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது அதாவது டைம் வச்சு நீங்க பிரிச்சிருவீங்க. அதாவது 1 இயர்க்கு கீழே வரக்கூடிய எல்லா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரோவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. பட் இதுல மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் இஸ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது வந்து சேஃபஸ்ட். சரிங்களா? இது வந்து சேஃபஸ்ட். ஏன் சேஃபஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து இஷ்யூ பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ. சரிங்களா? இஷ்யூ பண்றது ஆர்பிஐ. பட் ஆன் த பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு பதிலா வந்து ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்ல பாருங்க. These bills are issued by the RBI on behalf of government of central government to meet the short term requirement of funds. ஷார்ட் டேர்ம்ல ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. எஸ், டி பில் ஆர் இஷ்யூட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட். அதாவது ப்ராமிசரி நோட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, பத்திரம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பத்திரம் அப்படின்றது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகேவா? ஸோ அந்த பத்திரம் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. சைடில் பாருங்க, இமேஜ்ல வந்து கொடுத்துருப்போம்.
T-bills are issued at the price less than its face value. அது என்ன price less than its face value அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ 1000 ரூபாய் அதனுடைய ஒர்த்து, அந்த பத்திரத்தோட ஒர்த்து 1000 ரூபாய், அதை வச்சு நீங்க 1000 ரூபாய் வாங்கலாம் அப்படின்னா, நீங்க வாங்கும்போது எவ்வளவுக்கு வாங்குவீங்க அப்படின்னா 900 rupees தான் வாங்குவீங்க. இதுக்கு இப்போ ஒரு மெச்சூரிட்டி பீரியட் தருவோம். ஸோ 1 month ஆர் 2 month அப்படின்ற மாதிரி சம்திங் ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். சரிங்களா? மெச்சூரிட்டி பீரியட். ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த 1000 rupees கிடைக்கும். பட் நீங்க வாங்கும்போது எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 900. ஸோ அப்ப ரேட்டை கம்மியா வாங்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் டிஸ்கவுண்ட். நார்மலா ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான். கம்மியா வாங்கும்போது குறைச்சு வாங்கும்போது அதை டிஸ்கவுண்ட் நான் சொல்றேன். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே எனக்கு அதுல கொடுத்துருக்கூடிய அந்த வேல்யூ கிடைச்சிருது. இதை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஒருவேளை எனக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு, எனக்கு வந்து இன்னும் அதிகமா போகுது அப்படின்னா, இதை விட அதிகமா போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? பிரீமியம். The difference amount that is earned in the discount T-bill are issued in the minimum of 25,000 and its multiple. Most important question. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது பொதுவா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய மல்டிபிள்ஸ், அதாவது மினிமம் வேல்யூ அண்ட் தென் இட்ஸ் மல்டிபிள்ஸ் வந்து என்ன, சரிங்களா? ரெண்டாவது அதை பத்தி கேட்கலாம். அல்லது டைம் பீரியட், சரிங்களா, அதனுடைய மெச்சூரிட்டி பீரியட், டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? பீரியட் பொதுவா வந்து less than 1 year அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அதாவது இந்த டைம் பீரியட் நம்ம சொன்னோம் இல்லையா, 14 days, 91 days, 182 days and then 364 days. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆர்பிஐல செக் பண்ணி பாருங்க, அந்த 14 டேஸும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த 14 days, 91 days, 182 days and then 364 days. இதுதான் டைப்ஸ். சரிங்களா? 4 டைப்ல உங்களுக்கு அந்த டைம் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். இது 2 பாயிண்ட், இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸ். ஸோ கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படின்றதும் இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஷார்ட் டேர்ம். அண்ட் தென் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மளுக்கு ப்ராமிசரி நோட், பத்திரமா தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி பீரியட் வந்து இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 7 days to 1 year. அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 1 year அப்படின்னா less than 1 year 364 days தான். ஓகே, இப்போ அங்கே நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 14 அண்ட் தென் 91, 182, ஸோ அண்ட் தென் 364 பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே வந்து ரேஞ்ச் வந்து 7 days to 1 year. ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் பேப்பருடைய ரேஞ்ச். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1990 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஓகே, யார் கொண்டு வந்தது, யார் வந்து எலிஜிபிள், யார் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணலாம். சரிங்களா? அண்ட் தென் ஈவன் கார்பரேட்ஸும் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த பாயிண்ட் இதை பார்த்துடலாம், அப்புறம் நான் சொல்றேன். தீஸ் ஆர் நெகோஷியபிள் அண்ட் டிரான்ஸ்ஃபரபிள் பை என்டோர்ஸ்மெண்ட். என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது நேற்று தான் நம்ம சொல்லியிருப்போம். என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிங்களா? நெகோஷியபிள் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் தான். நான் மணி வந்து அந்த வேல்யூஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி நான் கமர்ஷியல் பேப்பரும் என்ன பண்ணிடலாம்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை இன்னொருத்தர்கிட்ட நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ என்டோர்ஸ்மெண்ட், என்டோர்ஸ்மெண்ட்ன்றது நான் என்டோர்சர் அண்ட் தென் என்டோர்சி நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் யார் பேர் போட்டிருக்கோ அது இல்லாமல் பேக் சைடில் அவங்களுடைய நேம் எழுதி சைன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம் இல்லையா, என்டோர்ஸ்மெண்ட். அந்த மாதிரி நம்ம இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். There is the issue of large and credit worthy companies. Credit worthy companies என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கான். யார் வேணா எந்த கம்பெனி வேணா இஷ்யூ பண்ணிட முடியும் அப்படின்றது கிடையாது. ஒரு லிமிட் வச்சிருக்கான். அதாவது அதனுடைய ஒர்த் வந்து 4 crore கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கிரெடிட் ஒர்த்தியா இருக்கணும். அதுகிட்ட வந்து அமௌண்ட் இருக்கணும், கொஞ்சம் பெரிய கம்பெனியா இருக்கணும். ஸோ அது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிரைசில் நம்ம ஜிடிபி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து கம்பெனிஸ்க்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. ஏ, டபுள் ஏ, அடுத்து பி கேட்டகரி, சி கேட்டகரி, இந்த மாதிரி வந்து ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரேட்டிங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய போது அந்த ஏ ரேட்டிங்ஸ்ல, டபுள் ஏ ரேட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் கமர்ஷியல் பேப்பர்ஸ். சரிங்களா? அண்ட் தென் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலா வந்து பேங்க்ல இருக்கலையே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர். இதுல வந்து மேஜரா ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இந்த வேல்யூஸ் பார்த்தோம்ல, அங்கே வந்து 25,000 அண்ட் இட்ஸ் மல்டிபிள்னு பார்த்தோம். இங்கே வந்து 5 lakhs. சரிங்களா? கமர்ஷியல் பேப்பருடைய வேல்யூ வந்து மினிமம் ஆஃப் 5 lakhs அண்ட் இட்ஸ் மல்டிபிள். 5 lakhs உடைய மல்டிபிள் 10 அண்ட் தென் 15, 20, 25. ஸோ இந்த மாதிரி வந்து 5 lakhs உடைய மல்டிபிள்ஸும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி, தீஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிரிட்ஜிங் ஃபினான்ஸ். ஸோ அந்த ஃபினான்ஸ் கண்டிஷனை
ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வாங்குறோம். இதுவும் அதே மாதிரி அந்த டிஸ்கவுண்ட்ல கம்மி பண்ணி அந்த பார் வேல்யூவோட கம்மி பண்ணி வாங்குறோம். ஸோ இதான் வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸ். கால் மணி, நோட்டீஸ் மணி. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டேர்ம். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அது என்ன சார் கால் மணி, நோட்டீஸ் மணி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கால் மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் எ சிங்கிள் டே, ஒன் டேல வந்து எனக்கு வந்து இமீடியட்டா வந்து தேவைப்படுது. அதாவது பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேங்க்ல வந்து சடனா இப்போ வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 crores டெபாசிட் பண்ணியிருக்கேன். டோட்டலாவே எனக்கு வந்து ஒரு 105 crore 106 crore தான் இந்த பேங்க்ல வந்து இருக்கு. நான் இப்போ வந்து சடனா வந்து டெபாசிட் பண்ணியிருக்கவங்க எல்லாமே வந்து அதுல இருந்து மணி எடுத்துட்டான். இப்போ ரீசெண்டா நியூஸஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த ஷேர்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல போட்டிருந்த டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஒரு பேங்க் உடைய குவாலிட்டி அதுல வந்து ஷேர்ஸ் வந்து குறையுது. இப்ப சம்திங் இதுல ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. இந்த மாதிரி அதனுடைய ஷேர்ஸ் குறையுதுன்னா, அதனுடைய ஷேர்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல போடக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் டெபாசிட் பண்ணிருக்கவங்க வந்து அந்த மணிய வந்து வெளியில எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த பேங்க் சேஃப் இல்ல, கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ வந்து எனக்கு நார்மலா பேங்க்ல வந்து மணி வந்து எனக்கு இல்ல. சரிங்களா? டெபாசிட் பண்ணியிருக்கேன். அந்த மணிய வந்து நான் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு வந்து பேங்க்ல வந்து மணி இல்ல. மணி எனக்கு வித்தின் அர்ஜென்ட். ஓகேங்களா? இப்ப நாளைக்கே வந்து எனக்கு ரன் பண்றதுக்கு எனக்கு வந்து மணி இல்ல அப்படின்னா, வித்தின் அர்ஜென்ட். அப்போ 1 டேக்குள்ள நான் வந்து எனக்கு மணி தேவை அப்படின்னா, ஓவர் நைட்ல வித்தின் எ டேல 1 டேல எனக்கு மணி தேவை அப்படின்னா, அத வந்து நான் கால் மணின்னு சொல்றேன். அந்த டைம் பீரியட் வந்து எனக்கு 1 டேக்கு மேல போகுது. 2 டேஸ் டூ 14 டேஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு வருது அப்படின்னா, அத வந்து நான் நோட்டீஸ் மணின்னு சொல்றேன். சரிங்களா? 14 டேஸ்க்கு மேல போகும்போது அத வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, 14 டேஸ். 14 டேஸ்க்கு மேல போகும்போது அத வந்து டெர்ம் மணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுடுறோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டெர்ம் மணி தான். So it is a short term finance and maturity period is 1 to 14 days. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 1 to 14 days இருக்கும். So and then repayable on demand and it's usually used for interbank transaction. இதுதான் முக்கியம். interbank transaction ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் இருக்கக்கூடிய transaction. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சிஆர்ஆர் வந்து நான் பே பண்ணணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து பே பண்ணணும். என்னுடைய டெபாசிட்ஸ்ல வந்து நான் ஆர்பிஐக்கு 3%, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேட் வந்து 3% வந்து நான் பே பண்ணணும். என்னுடைய டோட்டல் டெபாசிட்ஸ்ல. சரிங்களா? டோட்டல் டெபாசிட்ஸ்ல வந்து நானு 3% வந்து ஆர்பிஐக்கு வந்து பே பண்ணணும். இப்ப எனக்கு அந்த மணி வந்து எனக்கு இல்ல. சரிங்களா? நான் எடுத்து லோன் குடுத்துட்டேன். எனக்கு மணி இல்ல. இப்ப எனக்கு மணி தேவை. அப்ப நான் என்ன பண்ணலாம்? வேற பேங்க் கிட்ட கடன் வாங்கலாம். சரிங்களா? வேற ஒரு பேங்க் கிட்ட வாங்கி நான் அந்த 3% ஆர்பிஐக்கு பே பண்ணலாம். சோ இதுதான் வந்து இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. So interest rate paid on the call money is known as சரிங்களா? paid on the call money is known as call rate. And then if the amount is lent for 1 day, it is called call money. If it exceeds 1 day, then it is called termed as the notice money. அது exceeds 1 day அப்படின்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து 2 to 14 சரிங்களா? அத வந்து அந்த 2 to 14 டேஸ்க்குள்ள இருக்கக்கூடியது மட்டும்தான் நோட்டீஸ் மணின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் சரிங்களா? அந்த வேல்யூஸ் அதனுடைய ரேஞ்ச் சரிங்களா? இது வந்து மறக்காம வந்து தெளிவா பார்த்துட்டு போயிடுங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் நீங்களா சடனா எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். பிபிடி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நீங்க ரிட்டன்ல வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. Commercial banks have to maintain the minimum cash balance is the known as the cash reserve ratio. So ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ மினிமம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோக்காக கமர்ஷியல் பேங்க்குள்ள நீங்க டிரான்சாக்ஷன் இது பண்ணிக்கலாம். கால் மணி இஸ் த மெத்தட் பை விச் பேங்க்ஸ் லெண்ட் டு ஈச் அதர். ஸோ ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்கும் வந்து இது பண்ணிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கால் மணி அது ஒரு மெத்தட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் சரிங்களா? சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் இதுவும் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் வந்து இஷ்யூடு பை கமர்ஷியல் பேங்க். பட் கமர்ஷியல் பேங்க் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு பாயிண்டா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ல கேட்கலாம். கமர்ஷியல் பேங்க் இஷ்யூ பண்ணலாம். பட் எக்ஸப்ட் ஆர்ஆர்பி அண்ட் லோக்கல் பேங்க்ஸ். லோக்கல் பேங்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஆர்ஆர்பி வந்து இஷ்யூ பண்ண முடியாது சரிங்களா? எக்ஸ்க்ளூடிங். So excluding RRB and local area banks and other financial institutions provide பண்ணலாம் சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட். அண்ட் தென் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் மெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட். அதாவது டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்காது, இ ஃபார்மேட்ல இருக்கும் சரிங்களா? இ ஃபார்ம். ஸோ அப்போ இ ஃபார்மேட்ல தான் வந்து அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இன் கேஸ் சரிங்களா? இன் கேஸ் வந்து இப்போ கஸ்டமர் வந்து டிமாண்ட் பண்றாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அந்த ஹார்ட் காப்பி அதை ப்ராமிசரி நோட்டா வந்து கொடுப்பாங்க சரிங்களா? எப்போ அப்படின்னா கஸ்டமர் வந்து எனக்கு டிமாண்ட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய மல்டிபிள் என்ன? இது வந்து இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 1 lakh. ஸோ ஒவ்வொன்றும் வேரி ஆகுது வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 25,000 பார்த்தோம், 5 lakhs பார்த்தோம், இப்போ 1 lakh மல்டிபிள்ஸ் பார்க்குறோம். ஸோ 1 lakh அண்ட் இட்ஸ் மல்டிபிள் சரிங்களா?
ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 days to 1 year. ஸோ 7 days to 1 year தான் இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட். ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா அதனுடைய ரேஞ்ச், அதனுடைய வேல்யூடைய மல்டிபிள்ஸ் என்ன, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டைம் பீரியட். ஸோ அண்ட் தென் அதை இஷ்யூ பண்றது யார். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்க லாஸ்ட் பாயிண்ட்ல நீங்க நோட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சொல்லிடலாம். பட் இது இஷ்யூ பண்றது யார். இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்ஆர்பி எனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் யார் இந்த சர்டிஃபிகேட் டெபாசிட் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரிங்களா. ஆர்ஆர்பி அப்படின்றது லோக்கல் ஏரியா பேங்க்ன்றது அதுக்குள்ள எனக்கு வராது. சரிங்களா. ஸோ அப்போ அது ஒரு ப்ராப்ளமா போயிடும். சரிங்களா. ஸோ அதனால அந்த பாயிண்ட், இந்த எக்ஸெப்ஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. எஸ், இட்ஸ் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் பை என்ரோஸ்மெண்ட். அதாவது இதுவும் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட் இதுக்குள்ளேயும் போய் கேட்டீங்க அப்படின்னா என்ஆர்ஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கு நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. சரிங்களா. அது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கமர்ஷியல் பில்ஸ். ஸோ கமர்ஷியல் பில்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸ்டு டு ஃபினான்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேபிட்டல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த இடத்துல பையர் செல்லர், ஸோ 2 பேர் வந்து இருக்காங்க. ஓகே, பையர் செல்லர் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா செல்லர் வந்து பையர் கிட்ட விற்கிறாரு. சரிங்களா. அந்த இது ப்ராடக்ட்ஸ் வந்து சம்திங் கூட்ஸ் வந்து விற்கிறாரு. ஸோ இப்போ கூட்ஸ் விற்றதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து உடனே வந்து நான் செல் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு. ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து நான் செல் பண்ணி அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். சரிங்களா. பட் வந்து இப்போ எனக்கு செல்லருக்கு என்ன தேவை அப்படின்னா செல்லருக்கு இமீடியட்டா எனக்கு மணி தேவை. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லர் வந்து பையர் கிட்ட வந்து பையர் அக்செப்ட் பண்ணா மட்டும், சரிங்களா, பையர் அக்செப்ட் பண்ணா பில் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அந்த பில் பேர் வந்து ட்ரேடபிள் பில். சரிங்களா. ட்ரேடபிள் பில் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அப்ப அந்த பில் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த செல்லர் வந்து என்ன பண்ணலாம்னா பேங்க் கிட்ட கொடுத்து பேங்க் வந்து அட் ஏ டிஸ்கவுண்ட்ல, சரிங்களா, டிஸ்கவுண்ட்னா அது இந்த 100% அப்படியே வந்து நான் கொடுக்க மாட்டான். சரிங்களா. அட் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ஒரு 95% 90% சம்திங் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்றான். ஸோ எதுக்கு செல்லர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செல்லருக்கு இமீடியட்டா மணி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. செல்லர் வந்து வித்துட்டான், பையர் கிட்ட வித்துட்டான் ப்ராடக்ட்ஸை. ஸோ பட் பையர் வந்து என்ன ஆகும், ஒரு 6 monthsக்கு அப்புறம் தான் வந்து நான் தர முடியும். பட் செல்லருக்கு இமீடியட்டா தேவைப்படுது. அப்ப நான் அந்த கூட்ஸை வந்து வித்திருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு பில் வந்து ட்ரேடபிள் பில் வந்து ஃபர்ஸ்ட் டிரான் பண்றான். பில்லை டிரான் பண்ணதுக்கு அப்புறம், சரிங்களா, பில்லை டிரான் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில்லை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ல ஸோ பேங்க் கிட்ட மணியை வந்து வாங்கிக்கிறான். ஸோ இப்போ பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் செல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மணியை வந்து கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இட்ஸ் ஷார்ட் டைம் நெகோஷியபிள் ஃபினான்ஷியல் கிரெடிட் சேல்ஸ். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில் இஸ் ட்ரான், பில்லை வந்து ட்ரான் பண்ணணும். சரிங்களா. ஸோ ட்ரான் பை த செல்லர், செல்லர் வந்து ட்ரான் பண்ணுறான், பையர் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம். சரிங்களா. இஃப் த பையர் அக்செப்ட்ஸ் த பில் தென் இட் பிகம் ஏ ட்ரேடபிள் பில். ஸோ அது வந்து ஒரு ட்ரேடபிள் பில்லாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட் டிஸ்கவுண்ட்ல வந்து பேங்க்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணியை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து கமர்ஷியல் பில்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் யா ரெப்போஸ். ஓகே, ரெப்போஸ் அப்படின்றது என்ன? ரெப்போஸ் ரிவர்ஸ் ரெப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ கான்செப்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அங்க நீங்க பார்த்தது தான் வந்து நார்மலா மானிட்டரி பாலிசியில பார்த்தது தான் வந்து ரெப்போ அண்ட் தென் ரிவர்ஸ் ரெப்போ. ஸோ இங்க பாக்குறது வந்து அதனுடைய கான்செப்ட் வைஸ் என்ன, இதுவும் வந்து அதுக்குள்ளதான் வரும். சரிங்களா. ரெப்போஸ் ரிவர்ஸ் ரெப்போன்றதும் அதுதான் வரும். பட் வந்து இதுக்கு கொஞ்சம் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெப்போ அப்படின்றது ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரெப்போ இஸ் ஏ ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா. இதுவும் வந்து ரெப்போ அப்படின்றதும் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஏன் அப்படின்னா நீங்க ரெப்போ அப்படின்னு சொல்லி போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியை வந்து சரி பண்றதுக்கு தான். சரிங்களா. ரெப்போ ரேட் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் மணியை வந்து சரி பண்றதுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. லிக்விடிட்டி, ஹைலி லிக்விடிட்டினா மீனிங் என்ன, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ல கொடுத்துருப்பேன். ஹைலி லிக்விடிட்டி அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ஈஸிலி கன்வெர்ட்டபிள் டு ஈஸிலி கன்வெர்டட் டு மணி. அதாவது மணியா வந்து என்னால ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியும். அதுக்கு பேர் தான் வந்து இந்த ஹைலி லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டியை நான் வந்து கிடைக்கிறதுக்கு தான், அதை வந்து கெட் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி கிடைக்கிறதுக்காக தான் இந்த ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத போடுறாங்க. ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கீழே வந்து ரெப்போ ரேட் வந்து வருது. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா பையிங், சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆபரேஷன். நீங்க ஆல்ரெடி தெரியும் சேல் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ இங்கிருந்து வந்து
வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இது பையர் அண்ட் தென் இவர் வந்து செல்லர். ஸோ அப்போ நான் இங்கே செல்லர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். சரிங்களா? வாங்கிட்டு திருப்பி தரணும் இல்லையா? ஸோ நான் வாங்கிட்டு திருப்பி தரணும் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிவர்ஸ் ரெப்போன்றதும் அதே தான். சரிங்களா? அதாவது நீங்க நேத்து நம்ம பேங்க், ஆர்பிஐ வச்சு நம்ம பார்த்திருப்போம். இது காமன் டெஃபினிஷன். அதாவது காமனா வந்து அப்படின்னா என்ன அப்படின்றது சொல்லியிருப்போம். ஸோ வந்து அங்க என்ன கான்செப்ட்டோ அதே தான் இங்கேயும். பட் வந்து அதை காமன் இதோ சொல்லியிருப்போம். இப்போ செல்லர் அண்ட் தென் பையர் அப்படின்றப்போ இங்க இருந்து வந்து நான் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரீபர்ச்சேஸ் பண்றேன். அதாவது ஒரு பொருள நான் உங்கள்ட்ட குடுத்துட்டு, அத திருப்பி வாங்கிக்கிறேன். சரிங்களா? இன்னொரு கான்செப்ட்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள உங்ககிட்ட வாங்கிட்டு, உங்களுக்கு திருப்பி குடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ரெப்போ அண்ட் தென் ரிவர்ஸ் ரெப்போ. அதாவது பர்ச்சேஸ் அண்ட் தென் ரீபர்ச்சேஸ் அக்ரீமெண்ட் அப்படின்றது. ஸோ அத வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இட்ஸ் அ மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி கீழ இந்த ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ வரும். அதுக்கு ஒரு ரேட் குடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம ரெப்போ ரேட் அண்ட் தென் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ன்னு சொல்றது. இதுக்கான காமன் டெஃபினிஷன். ஸோ இந்த ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போவும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமென்ட்க்கு கீழ தான் வரும். சரிங்களா? ஓகே. அண்ட் தென் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமென்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அட் த சேம் வே ஸ்டாக் மார்க்கெட்டும் கூட, அது கேபிட்டல் மார்க்கெட்டும் கூட. ஸோ அதை நம்ம நாளைக்கு போடலாம். ஓகே. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த டவுட்ஸ் வந்து கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நான் அதுக்கான ஆன்சர் பண்றேன். இல்ல பண்ண முடியல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் அத பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கொண்டு போகலாம். சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. கீப் சப்போர்ட் டாக் அண்ட் மார்க் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா பெல் பட்டன் அவங்க மறந்துடாதீங்க. ஓகே. தேங்க் யூ. நன்றி.